வணக்கம் நேயர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் ஒரு அருமையான ஊழிய குடும்பத்தினர் அவருடைய இனிமையான சாட்சியை கேட்டு நாம் மகிழப் போகிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசி பார்க்க போகிறோம். அவர்களோடு கூட நாம் பேசுவோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். உங்களுடைய பேர், உங்கள் குடும்ப பின்னணி, உங்கள் குடும்பத்தில் கூட பிறந்தவங்க, அப்புறமா உங்கள் இளமை பருவம் எப்படி இருந்துச்சு, எங்கே படிச்சிங்க, அதை பற்றிலாம் சொல்லுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் பேர் பழைய பேர் ஸ்ரீனிவாசன். அன்று அறியாத ஒரு குடும்பத்தில் நான் பிறந்தேன். ஏசு யாருன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய முற்பிதாக்கள் எல்லாம் ஒரு பூர்வீகமான குலதெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தாங்க. 1979 எங்கள் தகப்பனார் சென்னை பட்டணத்துக்கு எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, நான், எங்கள் அக்கா 4 பேரோடு கூட சென்னை பட்டணத்துக்கு வந்தோம். வந்த பொழுது வீட்டினுடைய சூழ்நிலை மிகவும் வறுமை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஆனால் எங்கள் தகப்பனார் நல்ல ஒரு செல்வந்தமான குடும்பத்தில் ஒரு பிறந்தவர். நல்ல வசதி வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. எங்கள் தாத்தாட்ட வேலை செஞ்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இந்த வாழை மரம், வாழை தோப்பு நிறைய இருந்ததுனால வாழை சம்மந்தப்பட்ட நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க. எங்களோட குடும்பத்துக்கு விரோதமாக சில மந்திரவாதங்கள்லாம் செய்து இந்த குடும்பம் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி அவங்க தீர்மானித்து செய்தாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் எங்கள் தகப்பனும் எங்கள் தாயும் இந்த சென்னை பட்டணத்துக்கு நாம் கடந்து போயிடலான்னு சொல்லிட்டு மதுரை விட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. இங்கே வந்து இருக்கிற சூழ்நிலையில் வாழ்வதற்குண்டான வழி இங்கே கிடைக்கல. திரும்பி போவதுக்குண்டான மனசும் அங்கே இல்லை. ஏன்னா போன எல்லோரும் ஒரு மாதிரி பேசுவாங்க, இங்கே இருந்தாலுமே வாழ முடியல அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு இக்கட்டான சூழல் கட்டத்தில் இருக்கும் பொழுது நான் ஒவ்வொரு நாள் காலையில் ஸ்கூலுக்கு நான் போகும்பொழுது எங்கள் அம்மாட்ட கேட்பேன், அம்மா பசிக்கு மதமாக கொடுக்குமா அப்படின்னு சொல்ல. எங்கள் அம்மா பசிக்கு சாப்பாடு எதுவுமே கொடுக்க முடியாது. பக்கத்து வீட்டில் சாப்பாடு வடித்து கஞ்சி தண்ணி கீழே கொட்டுவாங்க. அந்த கஞ்சி தண்ணி தான் போய் வாங்கிட்டு வந்து எங்களுடைய பசி ஆற்று நாட்களை இன்றைக்கு என்னால் மறக்க முடியாது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கும் பொழுது எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு எல்லாருமே ஒரு சாமியோட பேர் தான் எங்களுக்கு வச்சுருக்காங்க. என் பேர் ஸ்ரீனிவாசன், அக்கா பேர் நாகேஸ்வரி, தம்பி பேர் நாகராஜன், அப்பா பேர் அழகசுவாமி, அம்மா பேர் சிக்கம்மாள். இப்படி பூர்வீகமான ஒரு குடும்பத்தில் பிறந்ததுனால சரி இப்படி எங்களுக்கு காலங்கள் கடந்து போகும் பொழுது நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது எங்கள் அம்மா ஒரு நாள் ராத்திரியில் நான் அம்மா பசிக்குமா கேட்டால் அம்மாவில் சாப்பாடு கொடுக்க முடியல. யோசிக்க ஆரம்பிச்சு, ஏன் உங்களால் சாப்பாடு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு கொண்டிருந்த நேரத்தில் சரி பசி கொஞ்சம் ஆச்சுனதுக்கப்புறம் ஒரு நாள் படுத்துட்டோம். படுத்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ராத்திரியில் எங்களுக்கு தூக்கம் கலைஞ்சிது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருந்த வீட்டுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு 15 வீடு காம்பவுண்ட் இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே நாங்கள் இருந்தோம். எங்கள் வீட்டினுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 10 அடி உள்ள ஒரு வீடு தான். அந்த வீட்டுக்கு கதவு கிடையாது, கதவு போல் கோணியாக தொங்கோட போட்டிருக்கும். ஸோ அந்த 15 வீடுகள் இருக்கிற இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த எலியும் பூனை ரொம்ப தொல்லை ஜாஸ்தி இருக்கும். அப்படி ஒரு நாள் இந்த ராத்திரி வேளையில் அந்த எலி எங்கள் வீட்டுக்குள்ளே பூந்ததுனால அந்த பூனை வந்து போனதுனால எங்களால் தூக்கம் கலைஞ்சிருச்சு. கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணேன், சரி பிள்ளைங்களாம் படுத்துறான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாட்ட பேசுகிறாரு. பிள்ளைங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியல, படிக்க வைக்க முடியல, 3வது வேறு ஒரு பையன், எனக்கு ஒரு தம்பி பிறந்திருந்தான். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எதுக்கு இந்த பூமியில் வாழணும் அப்படி சொல்லிட்டு மன விரக்தியில் பேசிகிட்டு இருக்கிறாரு. எங்கள் அம்மாவுமே அவங்க ஒரு கிராமத்து பெண்மணினால அவங்க படிக்காதவங்க. அப்படின்ன சமயத்தில் அவங்க சொன்னாங்க, ஆமாப்பா நீங்கள் காலையில் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு நீங்கள் போய்ட்டுருங்க, பிள்ளைங்க தூங்கி எந்திரிக்க முன்னாடி நீங்கள் போய்ட்டுருங்க, பிள்ளை உங்களை பார்க்க முடியல, ராத்திரி 10 மணிக்கு அப்புறம் நீங்கள் வாரீங்க, வந்த உடனே நீங்கள் கொடுக்குற 20 ரூபா 30 ரூபா கொண்டு போய் விறகு வாங்கிட்டு வந்து அரிசி வாங்கிட்டு வந்து பசி ஆற்றுறேன். அதனால் இந்த பிள்ளைங்களோட நிலைமை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு நாள் நான் போய் பக்கத்து வீட்டில் எப்படா சாப்பாடு வடிப்பான்னு காத்துட்ருப்பேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை எதுக்கு நமக்கு இந்த வாழ்க்கை, நானும் யோசிச்சு தான் இருக்கிறேன் அப்படின்னும் பொழுது
என் தகப்பன ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார், நம்ம எல்லாம் பேசாமல் தற்கொலை பண்ணி செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னார். அப்போ உடனே அந்த வார்த்தை என் காதில் விழுந்துச்சு. நம்ம ஏன் தற்கொலை பண்ணி சாகணும், நம்ம பூமியை வாழ பிறந்திருக்கோமே, நம்மளால் ஏன் வாழ முடியாது அப்படின்னு காலையில் இருந்தோடனே எங்கள் அப்பாட்ட நான் கேட்டேன். அப்பா எதுக்கு பண்ணீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னும்போது அவருக்கு ஒன்றும் பேச முடியல. அதெல்லாம் சொன்னால் புரியாதப்பா அப்படின்ட்டார் அவர். அப்போ உடனே நான் என்ன பண்ணேன், நான் ரெகுலராக நான் வழங்குற என்னோடய தெய்வத்தை நாடி தேடி போனேன். தெய்வத்தை நாடினேன், என் பேர் கேட்டபடிக்க தெய்வங்களை. அங்கே போய் என்ன பண்ணேன், அந்த தெய்வத்தை பார்த்து சொன்னேன், தெய்வமே நான் பெரிய பணக்காரனாகணும்னு ஆசைப்படலை, அதுக்காக நான் ரொம்ப ஏழையாக இருக்கணும்னு ரொம்ப நான் விரும்பலை. அனுதினம் லைஃப்பில் ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒரு நார்மலாக எங்களுக்கு கிடைச்சா போதுமே, இதே உங்களால் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்தை நாடி தேடி போய் என்ன பண்ணேன், வணங்க ஆரம்பித்தேன். ஒருவேளை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்ததுனால தான் எங்கள் மேலே ஒரு கோவமாக தெரியல. அதனால் என்ன பண்ணுறேன், நான் ஒவ்வொரு நாள் டெய்லியும் ஒன்று தேடி வரேன்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்தை நாடி தேடி ஓடி போய் என்ன பண்ணேன், 3 மாதங்கள் அதுக்கு டைம் கொடுத்தேன். 3 மாதத்தில் இன்றைக்கி ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போனேன். ஆனால் நடந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்கலை. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போனவன் தினந்தோறும் 3 மாதம் போயிட்டுருக்கிறேன். அவன் மனசில் ஒரு பெரிய ஒரு விரக்தி வந்துருச்சு. என்னடா வாழ்க்கை, ஒன்றுமே மாற்றம் வரட்டே, உலகத்தில் எவ்வளோ தெய்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு தெய்வம் கூட நம்மளை காப்பாற்றலாம், நம்மளுடைய சூழ்நிலை அறிஞ்சிக்கிடலை, அப்போ நம்ம எதுக்கு இந்த பூமி இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்கும் பொழுது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் தூரத்துலேயே நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் என்ன பண்ணேன், பேசாமல் விழுந்து நம்ம செத்துடலாம், ட்ரெயினில் விழுந்து செத்துடலாம் அப்படி சொல்லி மனசில் நினச்சேன். ஏன்னா நான் அந்த ஸ்ட்ரீட்டில் நான் இருக்கும் பொழுது ஒரு மாதத்துக்கு குறைஞ்ச ஒரு 2 மரணங்களை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த ட்ராக்கில் போய் விழுந்து எதுக்கு வாழ்க்கைன்னு சொல்லி நிறைய பேர் அவருடைய மரணத்தை நான் பார்த்துருக்கேன். சரி நம்மளும் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னார். ஆனால் நம்ம அதை என்ன பண்ணோம், அதை ஓவர்டேக் பண்ணி நம்ம வாழ்ந்து காட்டலாம் நான் நினச்சேன்னா கடவுளை தேடினேன். கடவுள் எனக்கு எதுவுமே செய்ய முடியல. அப்போ உலகத்தில் கடவுள் ஒருத்தர் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நினச்சிருப்பேன். நான் போய் சாகலன்னு சொல்லிட்டு நான் அந்த அப்படி போயிட்டுருக்கிறேன். போகும்போது பார்த்தீங்கன்னா மனசில் ஒன்றே ஒன்று நினச்சேன். மனுஷங்கிட்ட வாய் திறந்து கூட பேசலை, யார்ட்டையும் வாய் திறந்து சொல்லலை. மனசில் ஒன்று நினச்சேன், உலகத்தில் உண்மையான கடவுள் ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் இப்போ என்னுடைய மரணத்தை தடுக்கணும். அவர் எந்த மதத்தின் வடிவில் வந்தாலும் சரி, மனிதனோட வடிவில் வந்தாலும் சரி, இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்லப்படுகிற மக்கள் வந்து என்னை மரணத்தை தடுத்தாலும் அவங்க சொல்கிறதான் எனக்கு தெய்வம் அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்ட்லாம் அப்படி நான் போயிட்டுருக்கிறேன். போகும்பொழுது அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்தில் போயிட்டேன். ஏற்கனவே போன ட்ரெயினில் ஒரு கூட்டத்தார் இறங்கி வந்தாங்க. இறங்கி வரும்பொழுது அவங்க அழகாக ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு டேம்ரின் எடுத்துகிட்டு பேண்ட் எடுத்துகிட்டு பாட்டு பாடிட்டே வராங்க. என்னென்னா சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் என்னென்னா உள்ளுக்குள்ளே துக்கம். இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, எனக்கு சந்தோஷம் இல்லையே. ஆமாம், பயங்கர பொறாமை. ஏன்னா அவங்கள பார்த்து நல்ல உற்சாகத்தில் இருக்கிறாங்க அவங்க. ஸோ அப்போது என்ன பண்ணாங்க, அவங்க என்னை தாண்டி போயிட்டாங்க. போனோன்னே நான் என்ன பண்ணேன், சரி அடுத்த ட்ரெயின் வரட்டும் போய் விழுதலாம் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் போன ஒரு ஐயா திரும்பி வந்தார். கொஞ்சம் வயசான ஒரு ஐயா. அந்த ஐயா வந்து திரும்பி வந்து என்ன, தம்பிங்க என்ன பண்ணுற அப்படின்னு, இல்லை உட்காந்துருக்கேன் அப்படின்னு. இல்லை அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அதனால் உன் முகத்தில் ஏதோ ஒரு மரண விகாரம் தெரியுது, நீ ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி தெரியுது, அதனால் நீ தயவுசெய்து வான்னு சொன்னேன்னு அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, இல்லையா ஒன்றும் இல்லையா நான் எவ்வளோ அவர் வந்து ஓவர்டேக் பண்ணுறேன், அவர் என்னை விடவே இல்லை. நீ எல்லாரும் கேட்குறாங்களே இயேசுவையே அறிவிக்கிறீங்கன்னு, இதுதான். ஆமாம், இதுக்காக தான் இயேசுவை பற்றி சொல்லுகிறோம். சொல்லலைன்னா ஒரு உசுறு போயிருக்குமே, ஒரு குடும்பம் இன்னைக்கு இருந்திருக்காது. ஆமாம், அவங்க ஓவர்டேக் பண்ணி அங்கே வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன சர்ச், அது ரொம்ப ஒரு மிஞ்சி போனால் ஒரு 30 பேர் உட்காரலாம் அந்த ஆலயத்தில். உட்கார வச்சு, தம்பி உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னும் பொழுது கண்களை கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைங்க அப்படின்னு. அப்படி என்ன பிரச்சனை சொன்னேன்னா உடனே நான் சொல்ல ஆரம்பித்தேன். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, படிக்க வசதி இல்லை, போட ட்ரெஸ்ஸு இல்லை, காலில் போட செருப்பு இல்லை, எதுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்தாகணும், வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறோன்னும் பொழுது அப்போ அவர் சொன்னார், இல்லைப்பா இது எல்லாத்தையும் கொடுத்த ஒருவர் இருக்கிறாரு, இன்னும் உனக்கு கொடுக்க அவர் ரெடியாக இருக்கிறாரு, நீ அவர் பிடிச்சிக்கிட்டா உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னாங்க. உடனே சொன்னேன், நான் பார்க்காத தெய்வங்களான்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படி மனசில் நினச்சேன். உடனே சொன்னாங்க, சரிங்க நீ சொல்லுங்கள் அப்படிங்கும்போது உடனே இந்த ஆலயத்துலேருந்து ஒரு சிலுவை காட்சி பின்னாடி காண்பித்தாங்க. அதில் இயேசுடைய சிலுவை ஒன்று இருந்தது, ரத்தம் சொட்டத்தக்கதாக அப்படியே அரை நிர்வாணத்தில் இயேசு தொங்கிட்டு இருக்கிறார். இந்த இயேசு பாரு இவர் தான் உனக்கு கொடுப்பாருன்னு. எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பக்கம் சிரிப்பு. ஏன்னா நம்ம இது வரைக்கும் நாடி தேடி போனோம், எல்லாம் நல்ல நகைகளும் பட்டு சேலையும் கட்டிட்டு அழகோட பரிதாபமாக ஒருத்தரை காமிச்சு, ஆமாம் அவர் நம்ம உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொன்னேன். கரெக்ட். அப்படி அது பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துச்சு. உடனே அவங்க சொன்னாங்க, சிரிக்கலப்பா, நீ வந்து உனக்கு உண்மையாகவே உனக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்துருவார், தன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் உன்ட்ட கொடுத்தாரு, நீ கொண்டு போய் எங்கேயோ போட்டுட்டு வந்துட்ட, இன்றைக்கி அவர்கிட்ட மறுபடியும் கேட்டால் அவரால் எல்லாம் கொடுக்க முடியும். உனக்காக உயிரே கொடுத்துருக்கிறார் பாரு, உனக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார் பாரு, உனக்காக எல்லாத்தையும் இளமை பருவத்தில் அவர் முடிச்சிட்டார் பாரு அப்படி சொல்லி அவங்க சொல்லும்போது எனக்கு இல்லை, இவங்க ஏதோ நம்மளை மதம் மாற்றுறாங்க அப்படின்போது அந்த மைண்ட் அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு.
நான் சொன்னேன், சரி ஓகே ஏதோ பேசி முடிக்கட்டும், எப்படா வீட்டுக்கு எழுந்து போகலாம் நான் உட்காந்துருக்கிறேன். அப்போ அவங்க பைபிள்லேருந்து ஒரு வசனங்கள் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஒரு வசனம் கூட என் மைண்டில் உள்ளே போகவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு வசனம் மட்டும் என் மைண்டில் அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் போய் விழுந்துருச்சு. எப்படி இயேசு கிறிஸ்து விதைகள் விதைக்கும் பொழுது சில வழியில் விழுந்துருச்சு, சில இது வந்து முள்ளில் விழுந்துச்சு, சில கற்பாறை விழுந்துச்சு, சில நல்ல நிலத்தில் விழுந்துச்சு. நல்ல நிலத்து கூட 3 பகுதியாக 30, 60, 100 அந்த 100ன்ற இடத்துல ஒரு வசனோட உள்ளத்தின் ஆழத்தை போய் விழுந்துருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த வார்த்தை எனக்கு சொல்ல வச்சு ஜோமன்னு சொன்னாங்க. எனக்கு புரியல. அப்போ பார்த்தா அவங்க சொன்னாங்க, அதுனா தேவனுடைய பிள்ளை அப்படின்னு என்னென்னு கேட்டேன் நான். உடனே சொன்னாங்க, உனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் மாம்சத்தில், அவருக்கு மேலே ஒரு அப்பா இருப்பார். இப்படியே வரிசையாக போனால் அவர் எல்லாரையும் தாண்டி நமக்கு பரம தகப்பன்னு ஒருத்தர் இருக்கிறார், உன்னை படைத்தவர். அதனால அந்த தெய்வம் தான் உன்னை தம்முடைய பிள்ளை ஏற்றுக்குள்ளே அவர் விருப்பப்படுறாருன்னு சொல்லும் பொழுது, அப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னும் பொழுது அவங்க சொன்னாங்க, நான் சொல்கிற இந்த விசுவாச ஜபத்தை மட்டும் நீ சொல்லு அப்படின்னாங்க. ஜபத்தை சொன்னாங்க, வாயினால் அறிக்கையிட்டேன். அன்றைக்கி என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஜபத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். ஒரு இனம் புரியாத ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். ரொம்ப நாள் பசியாக இருந்தவருக்கு சாப்பாடு ஒன்று கிடச்சா எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும், அது மாதிரி ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். என்னடா நம்ம தெய்வத்தை நாடி தேடி 3 மாதம் ஓடணும், ஒரு மாற்றம் நடக்கல, இப்போ வீட்டுக்கு போகிற வழியிலே ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். போன உடனே வீட்டில் உட்காந்துருக்கேன். எங்கள் அப்பா வந்து உட்காந்துருக்குறாரு. எங்கள் அப்பா பார்த்து சொன்னார், பிள்ளைங்க எங்கடா போனேன் அப்படின்னு கேட்டார். நான் சின்ன மாதிரி வெளியில் போயிட்டு வந்தேன். சரி அவங்க எல்லோரும் நல்ல செய்தி ஒன்று கொடுக்குறேன். என்னென்னா, என்ன ஒரு ஆள் இன்றைக்கி பார்த்து ஐயா நீ ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்க, நல்லா வாழ்ந்த குடும்பம், இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, அதனால் உங்கள் கஷ்டத்தை நான் பார்த்துருக்கேன், அதனால் நீங்கள் வந்து நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், என்கிட்ட வந்து வேலை செய்யுங்க, நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கீங்களோ எத்தனை வருஷம் இருக்கீங்களோ இருங்க, உங்களுக்கு ரெகுலர் இன்கம் தரேன், நீங்கள் வீட்டுக்கு போய் பிள்ளைங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க, பிள்ளைங்கள ஓரளவுக்கு நல்ல லெவல் கொண்டு வாங்க அப்படி சொல்லிட்டு சொன்ன உடனே எங்கள் அப்பா இந்த வார்த்தை சொன்னார். அப்போ என் மனசில் என்னடா நம்ம 3 மாதம் நம்ம எங்கெங்கேயோ போனோம், உருண்டோம் பிறண்டோம், தோப்புக்காரன் அடித்தோம், என்னென்னமோ பண்ணோம், ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஏசுநாதர் ஆலயத்துக்கு உள்ளே போயிட்டு வந்து அன்றைக்கே நம்ம வீட்டில் ஒரு மிராக்கல் நடக்குது, அது ஒரு அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணேன், யோசிக்க ஆரம்பித்தோன்னே ஓகே என்ன பண்ணேன், உலகத்தில் எல்லா தெய்வத்தோடு கூட இயேசும் ஒரு தெய்வம், 10ஓட 11 அப்படி வச்சுக்கிறேன். ஆமாம். அப்படி என்ன பண்ணேன், நான் ஸ்கூலுக்கு போகும்பொழுது என் தெய்வத்தை பார்த்தா தோப்புக்கரணை போட்டுக்கிறது, ஏசுநாதர் ஆலயத்தை பக்கம் போய் பார்த்தா இப்படி சிலுவை இப்படி போட்டுக்கிறது. இப்படி போன உடனே ஒரு 6 மாதங்கள் முடிஞ்ச உடனே நான் 6th ஸ்டாண்டர்ட் முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நான் படித்த ஸ்கூல் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பொஷவாக்கம் பக்கத்தில் இருக்க வெப்பிரியில் சிஎஸ்ஐ சென்ட் பால்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நான் படித்தேன். 6ஆம் வகுப்பு முடிக்கணும். ஒரு 6 மாதங்களில் ஒரு 5 மாதங்கள் இருக்கும் அந்த சூழ்நிலையில். அப்போது எங்கள் ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணாங்க, வேர்ல்டு விஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு ஸ்தாபனம் ஒன்று இருந்துச்சு. அந்த ஸ்தாபனம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வகுப்பில் இருக்கிற ஏழை மாணவரில் சூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உண்டான ஸ்கூல் ஃபீஸு, வருஷந்தோறும் அவங்க யூனிஃபார்மு, அப்புறம் வருஷத்துக்கு ஒரு டூரு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலு, அது போக என்ன சொல்லுது டெய்லி நல்ல நான்வெஜ் சாப்பாடு, இது எல்லாம் கிடைக்கிற ஒரு நல்ல ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குற ஒரு ஆர்கனைசேஷன். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வகுப்பில் வந்து என்ன பண்ணுவாங்க, 2 பேர் மட்டும் சூஸ் பண்ணுவாங்க. அது 2 பேரை செலக்ட் பண்ணுறதுக்கு 20 அப்ளிகேஷன் போட்டு 20ல் 2 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி வரும்போது எங்கள் வகுப்பில் வரும்போது எங்கள் மேம்கிட்ட ஒரு 20 அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. அந்த 20 அப்ளிகேஷன் கொடுத்தப்ப என்ன பண்ணாங்க, மேம் அவங்க கண்ணில் யாரெல்லாம் கஷ்டப்படுறான்னு சொல்லி அவங்க பார்வையில் நான் எல்லாம் கொடுத்துட்டேன். கடைசியில் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இருந்துச்சு. அந்த அப்ளிகேஷன் சீனிவாசாவா இங்கே அப்படி சொல்லி கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, உனக்கு எழுதி போடு, இருந்தாலும் உனக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருன்னா, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு 2 பேர் இல்லாத பிள்ளைங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. இல்லை யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அப்பா இருப்பாங்களா அம்மா இருக்க மாட்டாங்க, அம்மா இருந்தாலும் அப்பா இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி பிள்ளைங்க செகண்ட் ப்ரிஃபரன்ஸு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2 பேருமே எனக்கு இருக்காங்க, எனக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை உட்காந்து நான் என்ன பண்ணேன், மனசு நினச்சேன், ஓகே அன்றைக்கி ஏசுனா ஆலயத்துக்குள்ளே போயிட்டு வந்தால் நமக்கு ஏதோ நடக்குதுடா, சரி அன்றைக்கி ஆலயத்துக்கு போனோமே சொல்லிட்டு சர்ச்சுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், அந்த அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு சர்ச்சுக்குள்ளே போனேன்னா அங்கே ஜபம்லாம் தெரியாது, அங்கே யாருமே இல்லை. அன்றைக்கி அந்த அந்த சிலுவையில் பார்த்து இயேசுவே அன்றைக்கி வந்தேன், எங்கள் அப்பாவுக்கு ஒரு வேலை கொடுத்தீங்க, டெய்லி சோறு கிடச்சிட்ருக்கு இப்போது, அதனால் இப்போது வந்து நான் எனக்கு ஃப்யூச்சர் எனக்கு நீங்கள் இது செஞ்சிட்டிங்கன்னா என் வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கு அடிமையாக மாறிடுவேன், சர்ச்சிலே நான் அடிமையாக இருந்துடுவேன் அப்படி சொல்லிட்டு என் மனசில் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன். அது என்ன பண்ணேன், அது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொண்டு போய் ஸ்கூலில் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் கழித்து கூப்பிடுறாங்க. 20 அப்ளிகேஷன் ஒவ்வொருத்தராக இன்டர்வியூ பண்ணுறாங்க. முடித்த உடனே எனக்கு எல்லாமே இருக்குது. முடித்த உடனே சரிப்பா நீ போய்ட்டோம் அப்படின்ட்டாங்க.
அப்புறம் ஒரு 1 வீக் கழித்து ரிசல்ட் கொடுக்குறாங்க. அந்த 20 பேரில் 2 பேர் செலக்ட் பண்ணாங்க. அந்த 2 பேரில் நான் ஒருத்தனாக வந்தேன். ஸோ அது என் வாழ்க்கையில் பிரமிக்கத்தக்கதான ஒரு அற்புதம். நான் என்னென்னா, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அப்பாவும் இருந்து அம்மா இல்லை, அம்மா இருந்து அப்பா இல்லாத பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. எனக்கு கிடைக்க வாய்ப்பு. ஏன்னா எனக்கு அங்கே எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் அந்த ஸ்கூலில் சேர்ந்து அப்போ தான் ஒரு 6 மாதம் கூட ஆகலை. அப்படி சமயத்தில் எனக்கு எப்படி இது கிடைக்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு அன்றைக்கி உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தேன். என்னை என்னை செலக்ட் பண்ண உடனே என்ன பண்ணேன், நேராக ஆலயத்துக்கு ஓடினேன். போய் அன்றைக்கி அப்படியே கண்ணீரோடு கூட ஏற்கனவே 1 மணி நேரம் அப்படியே உட்காந்தேன். கடவுள், நான் 3 மாதம் என் கடவுளை எங்களையோ தேடி தேடி எங்கேயோ போனேன். சோறு தான் கேட்டேன், ட்ரெஸ்ஸு தான் கேட்டேன், வேறு ஒன்றும் கேட்கல. காலைல போட்டு செருப்பு கேட்டேன், எதுவுமே கிடைக்கல. ஆனால் உங்கள் ஆலயத்துக்குள்ளே வந்தால் அன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு வேலை கிடச்சிது. எனக்கு உங்கள்கிட்ட வந்து மனசில் நினச்சேன், நீங்கள் வந்து இப்போ என்னோடய எதிர்கால ஃப்யூச்சர் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு கொடுத்துட்டீங்க. அதனால் நீங்கள் தான் எனக்கு தெய்வம் இனிமேல் அப்படி சொல்லிட்டு அந்த 11 வயசில் என் வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேன். அன்னைக்கு ஒப்பு கொடுத்தனால அன்னையிலேருந்து ஆலயத்திலே தங்க ஆரம்பித்தேன். ஆலயத்தில் தங்கி என்ன பண்ணேன், ஒவ்வொரு நாள் இரவில் எல்லாம் என் கூட ஒரு வாலிபு கூட்டம் ஒன்று இருக்கும். எல்லோரும் சேர்ந்து ஜோம் பண்ணிட்டு படுத்துருவாங்க. அப்படின்னா எனக்கு ஒரு 11 மணிக்கு மேலே ஒரு 12 மணிக்குள்ளே எனக்கு தூக்கம் கலைஞ்சிரும். 12 கிராஸ் ஆகாது. 12க்கு முன்னாடி 11:30 11:45 அப்படி போல் எனக்கு தூக்கம் கலைஞ்சிரும். கலைஞ்ச உடனே எனக்கு எதுவுமே தெரியாது. பைபிள் எடுத்து வாசின்னு மட்டும் ஒரு மைண்டில் உதிச்சிட்டே இருக்கும். பைபிள் எடுத்து மணிக்கணக்கில் அப்படியே வாசிப்பேன். அது விடிய காலம் 2 மணி 3 மணி 4 மணி அதெல்லாம் தெரியாது. குறைஞ்ச ஒரு 4 மணி வரைக்கும் பைபிள் வாசிச்சுன்னு வச்சுங்களேன். அப்படி நான் பைபிள் வாசிட்டே இருக்க சமயத்தில் ரொம்ப டயர்டாகிட்டு படுத்துருவேன். இப்படி நாட்கள் போக 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 பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அதிகாலையில் இப்படி பைபிள் வாசி முடிச்சுட்டு போய் படுக்கிறேன். ஒரு 15 வயசு அப்போ எனக்கு. படுக்கும் பொழுது ஒரு சொப்பனம் ஒன்று வந்துச்சு. என்ன சொப்பனம் பார்த்தீங்கன்னா, நான் அநேக மேடைகளில் நின்று ஆண்டவராகிய இயேசு குறித்து நான் பிரசங்கம் பண்ணுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவு பார்த்தோன்னா பயங்கர சந்தோஷம் எனக்கு. பரவாயில்ல, நம்ம நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் நம்ம நின்று பிரசங்கம் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு காட்சி. ஏன்னா நம்மளுடைய 1000 பேர் மேலே இருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. இது பார்க்க நம்ம ஒரு பெரிய ஆளுமா இருக்கணும்ல. அதை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். அப்போ காலையில் அந்த தூக்கம் கலைஞ்சி எந்திரிச்ச உடனே உட்காந்து ஆள ஆரம்பித்தேன். ஐயோ, இது கனவா, இது நம்ம வாழ்க்கை நிஜம் கிடையாதோ அப்படின்ட்டு உட்காந்து அழ ஆரம்பித்தேன். அப்போ தான் ஏன் கேட்டிங்கன்னா, என்னுடைய சரீரத்தில் ஒரு பெரிய பலவீனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பயங்கரமான திக்குவாய். நான் பயங்கரமான திக்குவாய். என் பேரை சொன்ன, உங்கள் பேர் என்ன பிரதர்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீனிவாஸ் அப்படி தான் சொல்லுவேன். இப்படி தான் என்னுடைய ஆமாம், என்னுடைய பெரிய இறக்கம். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. அப்போ நம்ம படைத்தவர் அவர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டா அது சரியாக இருக்கட்டும். அன்றைக்கி வசனம் தெரியாது. அப்போது மனசில் நினச்சேன், அப்போது இந்த மாதிரி இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே இது காட்சி தானா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு சரியான ஒரு பருவம் வரும்பொழுது ஆண்டவர் அந்தந்த காலகட்டத்தில் நமக்கு என்னென்ன செய்யணுன்ற கரெக்டாக நேர்த்தியாக நம்ம செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் கரத்தில் நம்ம வாழ்க்கை ஒப்பு கொடுத்துட்டா போதும், அவர் நேர்த்தியாய் நம்ம நடத்துகிற தேவன். அப்படியாக சரியாய் 19 வயது வரும் பொழுது ஆண்டவர் முதல் முறையாக என்ன பண்ணார், ஒரு அண்ணன் மூலமாக என்னை சின்ன வந்து ஒரு பிரசங்கம் பண்ண அப்படின்னாரு. நான் சொன்னேன், பிரசங்கமா, எனக்கெல்லாம் வரவே வராது அப்படின்னு. இல்லைடா, ஆண்டவர் சொல்லிட்டா நீ வந்து பிரசங்கம் பண்ண அப்படின்னாரு. சின்ன ஒரு கேர்ஸில், ஒரு வீட்டு பிரேயர்ஸில் என்ன பண்ணேன், தடுமாறி போய் விழுந்து எழுந்திரிச்சு போய் ஒரு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே கைகள்லாம் உதற ஆரம்பித்து, குளிக்காமல் வேர்த்தே குளித்த மாதிரி ஆகிடுச்சு. அந்த மாதிரிலாம் பயங்கர ஒரு சிச்சுவேஷன். அப்புறம் கொஞ்சமாக ஆண்டவர் அப்படியே தூக்க ஆரம்பித்தார். சரியாக 2002ஆம் வருஷம் வரும் பொழுது ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு என்னை கூப்பிட்ட உடனே, ஆண்டவரே குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக என்னால் இப்போதைக்கு ஊழியத்துக்கு வர முடியாது, அதனால் வந்து நான் வேலை செய்யணும், ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு அன்றையிலேருந்து என்ன பண்ணேன், பார்ட் டைமாக என்ன பண்ணேன், ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். அந்த ஆண்டு இறக்கத்தினால 2007ஆம் வருஷத்தில் முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். ஏன்னா அதுக்கு நடுவில் ஆண்டவர் எனக்கு பல விதங்களில் என்னோடய எல்லா வழிகளையும் ஆண்டவர் குறுக்கினார். எல்லாத்துலேயுமே இழக்க வேண்டியதான் எல்லாத்தையும் இழந்து முடித்தேன். அதில் ஆண்டவர் இனி வாழ்றதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னும் பொழுது ஆண்டவர் பாத்தில் விழுந்தேன். 2007 முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த மனிதனிடத்தும் போய் நான் ஒரு ஊழியக்காரன், எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, எனக்கு ஒரு பிரசங்கத்து வாய்ப்பு தாங்க, என்னை பயன்படுத்துங்க, இந்நாள் வரைக்கும் யார்ட்டையும் நான் போய் கேட்டதில்லை. நம்மை அழைத்தவர் உண்மையோராக இருக்கிறனால அந்த உண்மையுள்ள தேவன் இந்நாள் வரைக்கும் அற்புதமாய் அவர் நடத்திட்டுருக்கிறார். இப்படி இந்த ஊழியத்தின் பாதையில் இன்றைக்கி வந்து ஆண்டவர் அறியாத மக்களுக்கு போய் அவனுடைய அன்பை சொல்லுவதற்கும், சபைகளில் போய் ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதற்கும், அவர்கள் ஆண்டவர்களை வளருவதற்கும் இயேசு இருக்கிறார், பயப்படாதீங்க, இயேசு உங்களை பாதுகாத்துக்கொள்வார், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், அப்படி எங்களுடைய வாழ்க்கையுடைய சாட்சிகளையும் வசனங்களையும் சொல்லி இன்றைக்கி ஆண்டவர்
பாதத்தில் இன்றைக்கி அநேக ஜனங்களை அழைத்து கொண்டு வந்துட்டுருக்குறோம். இது போக ஆண்டவர் எங்களை கடந்த ஒரு 15 வருடங்களாய் வேதாம் கல்லூரியில் சில இடங்களில் போதிக்க ஆண்டு கிருபை பாராட்டியிருக்கிறார். அந்த போதிக்கிற இடங்களில் சில மாணவர்கள் படித்து முடித்து பேக்ஸ்லைட் ஆகி போடுவாங்க, அதாவது பின்மாற்றத்தில் போயிடுவாங்க, ஊழியம் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் ஆண்டு 2020 எனக்கு ஆண்டவர்கிட்ட பேசிட்டு சபையில் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. ஆண்டவரே சபை எப்படி ஆரம்பிப்பேன் அப்படின்னும் பொழுது, இல்லைப்பா நான் உனக்கு ஒரு சிலர் உன் கையில் நான் கொடுப்பேன், அவங்கள உருவாக்கு என்று சொல்லி ஆண்டவர்னு சொன்னார். அப்போது நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சிலரெல்லாம் நான் இப்போ ஃபோன் பண்ணி கேட்டால், பாஸ்டர் நான் மெக்கானிக் வேலைக்கு போயிட்டேன், நான் மளிகை கடைக்கு போயிட்டேன், நான் அங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டேன் பொழுது கேட்க கஷ்டமாக இருந்துச்சு. ஏண்டா இதுக்கடா உங்களுக்காக கஷ்டப்பட்டு எங்களை வருத்தி எங்களை ஆண்டு சொந்தத்தில் ஒப்பு கொடுத்து வசனங்களை வாங்கி உங்களை உயிர்ப்பித்தோம், நீங்கள் என்னடா மறுபடியும் போயிட்டீங்கன்னு சொல்லும் பொழுது, இல்லை பாஸ்டர் சூழ்நாடினும் பொழுது மறுபடியும் அவங்கள போய் உட்காந்து பேசி அவங்க ஆண்டுக்குள்ளே வழி நடத்தி மறுபடியும் அன்றைக்கி அவங்கள வந்து சபையை ஆரம்பித்து அவங்க சபையை நடத்தக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுத்து பலப்படுத்தி. ஆனால் அவனு என்ன சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு எல்லாமே நீங்கள் தான், அதனால் நீங்கள் வந்து இந்த சபையில் நடக்கிற முக்கியமான நிகழ்வெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கிடணும். ஞானசானம் முதற்கொண்டு கல்யாணம் முதற்கொண்டு ஏதாவது இறப்பு முதற்கொண்டு எல்லாம் நீங்கள் தான் பண்ணணும், நாங்கள் ஜஸ்ட் பின்னாடி நிற்கோம். நான் செய்ய வேண்டிய நீ செய், என்னால் முடிஞ்சவளுக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அப்படியே ஆண்டுக்குள்ளே அவங்கள வழி நடத்திட்டு இருக்கேன். இப்படியாக என் இளமை பருவம் முதற்கொண்டு ஆண்டவனுக்கு கிருபையாக இப்படி நடத்தினார். அந்த வேர்ல்டு விஷன் எனக்கு என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பிஎஸ்சி முடிக்கிற வரைக்கும் அவங்க எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. அதனால் ஒருவேளை வீட்டில் சாப்பாடு கிடைக்காத எனக்கு அந்த வேர்ல்டு விஷன் அப்படின்னா டெய்லியும் நல்ல நான்வெஜ் சாப்பாடு, நல்ல வயிறார சாப்பாடு கூட சாப்பாடு கொடுத்தாங்க, நல்ல ஸ்கூல் யூனிஃபார்ம் கொடுத்தாங்க, கலர் ட்ரெஸ் கொடுத்தாங்க. அது போகணும்னு சொல்கிறது எனக்கு வருஷத்துக்கு நல்ல ஒரு டூரு, என்னோடய ஃபீஸ் எல்லாம் அவங்களே கட்டினாங்க. இப்படி அந்த ஆண்டவரை நான் அந்த இளமை பருவத்தில் நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் தகப்பனார் அதுக்கு அவருக்கு பிடிக்கல. அவருக்கு ஏங்கிட்ட டேய் நம்ம வணங்குற தெய்வம்லாம் இப்படிறான்னு சொல்லி நிறைய காரியங்களை பேசினார். இல்லைப்பா எனக்கு வந்து அற்புதம் நடந்துச்சு, அதனால் நான் இங்கே போகிறேன் அப்படி சொல்லி என்ன பண்ணேன், அங்கே போக ஆரம்பித்தேன். ஆனால் இருந்தாலும் நிறைய ஒரு கண்ணீரின் பாதைகள், எங்கள் அம்மா அக்செப்ட் பண்ணல, அப்பா அக்செப்ட் பண்ணல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட காலங்களாச்சு எங்கள் அப்பா பார்த்து சேப்பால் என்னால் தான் உனக்கு எதுவும் சோறு போட முடியல, உனக்கு படிக்க வைக்க முடியல, சரி நீ போ அப்படின்னு சொல்லி என்னை விட்டுட்டாரு. அப்படியே ஆலயத்திலே வாழ்க்கை நான் கழிக்க ஆரம்பிச்சிட்டேன். குளிக்கிறதுக்கும் சாப்பிட்றது மட்டும்தான் வீட்டுக்கு வந்து போவேன், இதெல்லாம் ஆலயத்திலே இருந்தேன். வேதம் சொல்லுகிறபடி யோசுவா கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு பிரியாது இருந்தான். அன்றைக்கி என் வாழ்க்கை என்னை அறியாமலே ஆண்டவர் தம்முடைய அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்துக்கிட்டாரு. ஆலயத்துக்கு நான் போனேன். இன்றைக்கி ஒரு ஊழியனாக கர்த்தரை வச்சிருக்கிறாரு. ராஜாக்கள் மத்தியில், பெரிய மனிதர்கள் மத்தியில், இன்றைக்கி எத்தனையோ இடங்களில் இன்றைக்கி நான் போனால் சொந்த பந்தம் சொல்லக்கூட இடங்கள் கிடையாது. ஆனால் எந்த பட்டணத்துக்கு போனாலும் இன்றைக்கி நம்மளை வரவேற்கக்கூடிய நல்ல தெய்வ ஊழியர்களையும் தெய்வ மக்களையும் ஆண்டு எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் என் வாழ்க்கையில் சொல்ல முடியாத பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள். அதனால் மனிதன் ஒரே தரம் பிறப்பதும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பாக நியாயத்தீர்ப்படைவது மனுஷனுக்காக ஆண்டு எழுதி வச்சிருக்கிறார் எபிரேயர் 9:27 படி. ஆனால் என் வாழ்க்கையில் அந்த காலங்கள் அறியாந்திருந்தேன். ஆனால் அந்த ஒரு வாழ்க்கை முடிக்கிறதுக்கு முன்பாக, நியாயத்தீர்ப்பு போகிறதுக்கு முன்பாக இயேசு என் வாழ்க்கையில் வந்தார், என்னை தேடி வந்தார், என்னை ரட்சித்தார். இளமை பருவத்தில் சாமியாராக போகணும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி வந்து அதெல்லாம் விட்டு இன்றைக்கி ஆண்டுக்கு உண்மையான ஒரு ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு ஊழியக்கனாக என்னை ஆண்டவர் மாற்றிருக்கிறார். அதுக்கு நான் ஆண்டருக்கு நான் என் வாழ்நாள் முழுக்க நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இப்படியாக என்னுடைய கல்லூரி நாட்களை முடித்தேன். ஃபஸ்ட்டு பிஎஸ்சி மேக்ஸ் முடித்தேன். பின்பாக கரஸ்பாண்டண்டில் ஒரு எம்பிஏ ஒன்று படித்தேன். முடிச்சுட்டு ஒரு பேங்க்கில் ஒரு சேல்ஸ் மேனேஜர் ஜாப் கிடச்சிது. அப்போ தான் கர்த்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்டார். ஊழியத்துக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். வரும்பொழுது ஆண்டவர் எனக்கு திருமண வாழ்க்கை குறித்து பேசினார். ஆண்டவர் நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு திருமணமே வேண்டாம் ஆண்டவரே, ஏன்னா வாழ்க்கை நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால் எனக்கு ஒரு மனைவி வந்து பிள்ளை வந்து அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுன்றதை நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசில் ரொம்ப ஒரு வேதனையாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை உனக்கு ஒரு திருமண வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு என் மனைவியுடைய அத்தை ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க கல்யாணம் ஆகாத ஒரு அழகான ஒரு தீர்க்கதரிசி. அவங்க நல்ல ஜெபிக்கிற ஒரு அருமையான பெண்மணி. அவங்க தான் சொன்னாங்க, இல்லை உனக்கு திருமணம் நடக்கணும், உன் வாழ்க்கை எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி நிறைய தீர்க்கத்துன்னு சொன்னாங்க. சரின்னும் பொழுது நான் கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஆனால் குழந்தை மட்டும் வேண்டாம், அது மட்டும் நல்ல கான்ஃபிடென்ட்டாக, ஏன்னா குழந்தைகளை கஷ்டப்பட்டதுனால அந்த பாதிப்பு இல்லையா? ஆமாம், அந்த இன்னொரு ஜென்ரேஷன் கஷ்டப்பட வேண்டாம் பூமியில் வந்து அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் இவங்களை திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. கல்யாணம் வேணாம், குழந்தையே வேணாம், கல்யாணம் வேணுன்றது அவங்ககிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணி. ஏன்னா ஊழியம் பண்ணும்போது கல்யாணம் பண்ணாமல் ஊழியம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆமாம், அதுவும் கஷ்டம். ஆமாம், அது வந்து என்ன சொல், இப்போ ஒரு பில்டிங்கை கஷ்டப்பட்டு எழுப்பி ஒரே நாள் இடிச்சு போட்டு போகிறக்காது அது. ஏன்னா கல்யாணம் பண்ணுறாமல் ஊழியம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமாம், கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆண்டவர். ஆனால்
ஜென்ரேஷன் வேணாம், இருக்கிற வரைக்கும் நல்லா ஊழியம் பண்ணிட்டு போகிறேன், இப்படி தான் மனசில் எண்ணம். அப்படி நேரத்தில் 2005ஆம் வருஷம் மே மாதம் எங்களுக்கு மேரேஜ் பேசுகிறாங்க. 16ஆம் தேதி என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சோன்னே என்கேஜ் முடிஞ்சு ஒரு 10 நாள் கூட இல்லை, இவங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க கர்நாடகாவில் பெங்களூரில் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்ற சமயத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க. ஆமாம், இவங்க ரட்சிக்கப்பட்ட குடும்பம் இல்லை, ரிலேட்டிவ் கிடையாது. ஆமாம். அப்போ இவங்க அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் எங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. ஆகஸ்ட் 18 மேரேஜுன்னு பேசி முடிச்சிட்டாங்க. என்கேஜ்மெண்ட்டே 10வது நாள் மே மாதம் 27ஆம் இவங்க ஃபோன் பண்ணுறாங்க, சீனு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆஃபர் ஒன்று வருது. எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு எம்எஸ்சி படிக்க வைக்கிறாங்க. படித்து வச்சோன்னே நான் ஒரு 3 வருஷம் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு நானே படிக்கணும், பல லட்சங்கள் ஆகும். எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு பே பண்ண முடியாது, ஏன்னா பிஎஸ்சி என்ன படிக்க வச்சுட்டாங்க அப்படின்னாங்க. சரி, உனக்கு படிக்கணும் ஆசை தானே, தாராளமாக போய் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை படிப்புக்கு இவங்களை என்கரேஜ் பண்ணிட்டேன். இவங்க அங்கே போயிட்டாங்க. போன அப்புறம் ஆகஸ்ட் 18 எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகிட்டு இவங்க அங்கே தான் ஒரு 5 இயர்ஸ் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை. நான் நடுவில் இவங்களை போய் பார்த்துட்டு வரோம், அடிக்கடி பார்த்துட்டு வரோம். இவங்களும் லீவ் கிடைக்கிற டைமில் சென்னைக்கு வந்துட்டு போவாங்க. மேரேஜ் ஆன உடனே என்னாச்சு, ஆண்டு என்கிட்ட பேசினார், உனக்கு நல்ல ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன், அந்த பிள்ளை எனக்கு வளர்த்து. முதல்ல என்னென்னா, நீங்கள் பிள்ளை வேண்டான்னு நினச்சி கல்யாணம் பண்ணீங்க இல்லையா? ஆமாம். அது அவங்ககிட்ட சொன்னீங்களான்னு? நான் அவங்ககிட்ட மறைமுகம் சொன்னேன், நமக்கு ஒரு ஜென்ரேஷன் இருக்க வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அவங்க அதை பற்றி ரொம்ப யோசிக்கல. ஏன்னா படிப்பில் அவங்க ரொம்ப ஒரு தீவிரமாக இருந்தனால யோசிக்கல. ஆனால் ஆண்டு என்கிட்ட காலையில் ஒரு நாள் பேசுகிறேன், 2 மாதம் மேரேஜ் முடிச்ச 2வது மாதத்தில் காலையில் ஆண்டு என்கிட்ட பேசுகிறேன், உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் அப்படின்னு. ஆண்டு எனக்கு பிள்ளை வேணாம் ஆண்டவர் அப்படின்னு. சரி, ஆண்டு சொல்லி, இல்லை உனக்கு இல்லை எனக்கு தான் அது வளர்த்து எனக்கு கொடு அப்படின்னாரு. சரி ஆண்டவரே, உனக்கு கொடுக்குன்னா எனக்கு அடையாளங்களை காண்பீங்க அப்படின் பொழுது ஒரு 10 வசனங்கள் மலன்னு ஆண்டவர் வசனம் கொடுத்துட்டே இருக்கிறார். அதில் ஒரு வசனம் ஏசாயா 66:7, இதோ கற்ப வேதனை வரும் முன் ஆண் பிள்ளை பெற்றாள், அந்த வசனம் வருது. என் மனைவிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அப்பா இந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு. என் மனைவி இவங்க மெடிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பு படித்ததுனால இவங்க கேட்குறாங்க, அது அர்த்தம் தெரியுமா அப்படின்னு. எனக்கு தெரியல அப்படின்னு. அதாவது குறை பிரசவத்தில் பிறக்கிற மாதிரியுடைய அர்த்தம் இது. ஏன்னா கற்பை வேதனை 9 மாதம் கழிச்சா வரும். ஆனால் நீ சொல்கிற வசனம் பார்த்தா குறை பிரசவம் அப்படின்னு. அப்படியப்பா அப்படின்னு. சரி, ஆண்டு பேசியிருக்கிறாரு, அதனால் ஆண்டு செய்வார் அப்படி சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்படி சமயத்தில் இவங்க சொன்னாங்க, இவங்க ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வரதுக்கு உண்டான மனசு இவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இவங்க சின்ன வயசில் நிறைய ஊழியக்காரர் இவங்க வீட்டுக்கு வருவாங்க. இவங்க அங்கிள் நல்ல ஒரு மூத்த பெரிய ஊழியக்காரர் அவர். அதில் அவங்க வீட்டுக்கு நிறைய பேர் மாதந்தோறும் வந்து எதாவது காணிக்க வருவாங்க. எதை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க, ஃபுல் டைம் ஊழியெலாம் நமக்கு வேண்டாம், ஒர்க் பண்ணிட்டு ஊழியம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய கான்செப்ட். அப்படின்னு சமயத்தில் இவங்களுக்கு நான் சொன்னேன், இல்லைப்பா ஆண்டு சொன்னார் செய்வார் அப்படின்னு. இவங்க என்ன சொல்லலாம், ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வரணும்னா வரதுக்கு இவங்களுக்கு அந்த விருப்பம் கிடையாது. இவங்க என்ன கிராஸ் பண்ணுறாங்க, நீ சொல்கிற வார்த்தை வந்து குறை பிரசவத்தில் குழந்தை பிறக்கும். சப்போஸ் நீ சொன்ன மாதிரி கற்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளை பெற்றால், அந்த வசனம் நிறைவேறாமல் கற்ப வேதனை வந்ததுக்கு அப்புறம் பிறந்தா நீங்க சொல்றது கரெக்ட் கிடையாது. ஆமாம், அதனால வந்து ஃபுல் டைம் உழுது போகக்கூடாது. நான் சரி ஓகே அப்படின்ட்டேன். சரி, இல்லை அந்த கற்ப வேதனை வருமுன் பெண் பிள்ளை வந்துச்சா என்ன பண்ணும் அப்படின்னாங்க. சப்போஸ் பெண் பிள்ளை வந்தாலும் இல்லை முழு பிரசவத்தில் ஆண் பிள்ளை பிறந்தாலும் நான் ஃபுல் டைம் உழுதுக்கு வரமாட்டேன். ஸோ நான் வந்து ஆண்டவருக்கு ஒரு விசுவாசியாக இருப்பேன். ஆண்டவருக்கு குழந்தை பிறக்கணும், அது ஆண் பிள்ளையா இருக்கணும், அடையாளம். ஆமாம், இது மாதிரி இவ்வளோ ரூல்ஸ் போட்டிருக்கீங்க. ஆமாம், இதுக்குள்ளே தான். ஏன்னா நான் எத்தனையோ தெய்வங்கள்ட்ட நான் வணங்கி வந்தவன். ஸோ இப்போ நான் வரணுங்கிற தெய்வம் ஒரே ஒரு தெய்வம் தான், உண்மையான தெய்வம், உயிருள்ள தெய்வம். அப்படின்ற சமயத்தில் நான் அந்த தெய்வம் எனக்கு சொல்கிறது எனக்கு நடக்கணும் அப்படின்ற மாதிரி மனசில் தீவிரமான ஒரு சூழ்நிலை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணார், இவங்க ஃபஸ்ட் இயர் இவங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க. நான் நடுவில் இவங்க போய் பார்த்து வரையும் கன்சீவ் ஆனாங்க. கன்சீவ் ஆன உடனே டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவன் பிறக்க வேண்டிய டேட் பார்த்தீங்கன்னா 2006ஆம் வருஷம் ஜூலை மாதம் 4ஆம் தேதி இவன் பிறக்கணும் இவன். ஆனால் நடந்த சூழ்நிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவன் மே மாதம் 22ஆம் தேதி, அதாவது கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு முன்னாடி, 2.5 மாதம். ஆமாம், அப்படி சமயத்தில் கரெக்டாக 7 மாதம் 28 வாரங்கள் நிரம்பி இருக்கிறது. நான் இவங்கள போய் பார்த்துட்டு, நம்ம டெலிவரிக்காக சென்னை அண்ணா நகருக்கு பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் மந்த்லி இவங்க செக்அப் பண்ணிட்டு போனாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்களை போய் டெலிவரிக்கு கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் அங்கே இருந்த ஒரு சர்ச்சில் அங்கே எல்லாருக்கும் நல்ல ஒரு ட்ரீட் கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில் நாங்கள் கிளம்புறோம், மே மாதம் 21ஆம் தேதி அவங்கள்ட்ட சொல்லிட்டு
22 காலையில் நாங்கள் கிளம்புறோம், எங்களுக்காக ஜோம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மாலையில் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு நல்ல ஒரு விருந்து கொடுத்தாங்க. விருந்து கொடுத்துட்டு நான் போய் கொஞ்சம் நேரம் போய் படுக்குன்னு சொல்லி படுத்துட்டேன். அடுத்து ஒரு 1 ஹவரில் என்னன்னு தெரியல, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சீனு உடனே வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டல் போனாங்க. போன உடனே பார்த்தா அவங்களுக்கு உடனே டெலிவரி பண்ணி ஆகணும், ஏன்னா பனிக்குடம் உடஞ்சிருச்சு, உடனே டெலிவரி பண்ண ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடரும். தேவனால் எல்லாம் கூடும் இடைவேளைக்கு பிறகு